என் கிருபை உனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. கிருபை 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 கிருபை. என் கிருபை உனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உன் கிருபை எனக்கு போதும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரரே சகோதரியே, இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷர் என்று வசனம் சொல்கிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று எதற்கும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். வானத்து பறவைகளை பாருங்கள், அது அறுப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் நாளும் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆயினும் நம் பிதா அவைகளுக்கு உணவு ஊட்டுகிறாரே. இன்று காட்டிலிருந்து இன்று நாளை அடுப்போடும் புல்லுக்கு தேவனை இவ்விதமாய் உடுத்து வைப்பாரானால் நீங்கள் விசேஷர் அல்லவா என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறாள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அதில் ஒன்றாயின் கீழே விழாது என்று வேதம் சொல்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவி பார்க்கிறோம், நீங்கள் விசேஷர் என்று நம் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். எதை குறித்தும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய ஜாஃபாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய வேலைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய காரியமாக இருக்கலாம், என்ன செய்ய உங்களுடைய பிள்ளைகளுடைய எதுவாக தான் சரி, பயப்படாருங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கையிடும் போது அந்த வார்த்தை ஆமென் என்றும் இருந்த உங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகவே இருக்கிறார். நம்ம சத்தியத்தை மறிக்க சத்தியங்களை விடுதலை ஆக்கும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆகையால் நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நம்ம முன்னாள் தகப்பன் அன்பு சார் நோவா பிரேஸ்ரார். நம்ம அன்பு சகோதரர் யோபு அவர் சொல்லியிருக்கிறார், என் மீட்பர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நம்மளுக்கு அறிக்கையிட்டிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கும் உன் பட்சத்தில் உன்னை கண்ணோக்கிற தேவன். ஒரு வேலை தனியாக இருக்கிறேன், என்னை யார் விசாரிப்பில்லை, எனக்கு ஆறுதல் படுத்த ஆள் இல்லை, என்னோடய சூழ்நிலையை சொல்லி நான் பேசிக்கூட எனக்கு ஆள் நினைக்காதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறார். அவர் உன் இதயத்தின் நினைவில் அறிந்த தேவனாக இருக்கிறார். உன் வாய்மொழி பரவாதுக்கு முன்னே உனக்கு இன்னது தேவை என்று அறிந்த தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலையும் சரி பயப்படாதே, பலம் கொண்டு திடமானதாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து நீ போகும்போது வரும்போதெல்லாம் உன்னை அவருடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குகிறார் என்று வேதம் சொல்வது. அவரை உன் கண்களை பார்க்க முடியாது, ஆனாலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உலகத்து முடிந்து வரியான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னவர் எப்படி நம்ம கூட வராமல் இருக்க முடியும் என்று வேதம் சொல்வது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம்
மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. கிருபை 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 என் கிருபை எனக்கு போதும் என்றார். அவர் கிருபை போதும். நம் பலவீனத்திலே அவர் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று வசனம் சொல்லுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ கண்ணீரோடு கவலையோடு இருப்பேனால் ஒரு சின்ன லேசான காரியம் அவரே சொல்லியிருக்கிறார். இமைப்பொழுதும் நீ கைவிட்டேன், ஆனால் என் மன உருக்கத்தினாலும் சேர்த்து கொண்டே சொல்கிறாள். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் அவர் கிருபை என்பது நம்மளால் செய்யக்கூடாத காரியங்களை நமக்கு செய்து முடிக்கும்படிக்கு தான், முடிக்கிற காரியத்துக்கு தான் கிருபை. நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் எனக்கு சாத்தியம் கிடையாது நம்ம நம்புகிறோம். ஆனால் என் தேவனை கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா, அவர் செய்து முடித்திருவார். அதுக்கு பேர் தான் கிருபை என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் எந்த சூழ்நிலை சரி, கண்ணீரோ கவலையோ பிரச்சனை எது வந்தாலும் உன்னை ஒன்று சேதப்படுத்த முடியாது. இயேசு நாமத்தினாலே பலங்கொண்டு திடமானதார் அவருடைய வார்த்தை முன்பாக வை, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று வசனம் சொன்னார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணமாக எல்லாவற்றும் செவைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். என்ன சம்பவிக்குமோ என்ன நடக்குமோ என்று மனம் பதறாதிருங்கள். மனம் பதறதை பார்த்து சொல்லுங்கள், இதோ நம் தேவன் நம்ம ஆஸ்வதிப்பான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஊமையன் பேசுவான், செவிடன் கேட்பான், குருடன் பார்வையிடுவான், மரித்தவன் எழும்புவான், முடவன் குதிப்பான் என்று வசனம் சொல்லுவோம். நேற்று இன்று மாறாதவர் உன்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சூழ்நிலை பார்த்து பேசுங்கள், அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துல இறங்கி வந்து உங்களை ஆஸ்வதிக்கிற தேவன். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையின் மாதமாக முடியும், அற்புதத்தின் மாதமாக முடியும். அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவருமா இருந்து காரியத்தை நடத்தி முடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் அவரே இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்ய சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீது சிலுவையிலே உன்னை ஏற்றுக்கொண்டவர் என்று உன்னை கைவிடுவதில்லை என்று வசனம் சொல்லுவது. உன் தகப்பன் உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுங்கள், ஏன்னா சந்தோஷம் என்பது அவருடைய விசேஷ கிருபையாக இருக்குது. சந்தோஷமாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கண்டடைவீர்கள் என்று சொல்லி இந்த இரவணத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் பேர் பாரு, உங்கள் குடும்பத்தை யாவரையும் ஆஸ்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன்.